ஹலோ குட்டீஸ். தூக்கம் வரலையா? காக்கா கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்களாம். அவங்க ரொம்ப வயசான பாட்டியாம். அதுவும் உடம்பு வளைஞ்ச பாட்டி. அந்த பாட்டி ஒரு மரத்துக்கு அடியில் வடை சுட்டு விற்பாங்களாம். அந்த வழியாக போறவங்க பாட்டியிடம் வடை வாங்கிக்கிட்டு போவாங்களாம். அந்த வருமானத்த வச்சு ஒரு குடிசை வீட்டில் அந்த பாட்டி வாழ்ந்து வந்தாங்களாம். பாட்டி தினமும் இரவே வடைக்கு தேவையான மாவை ஊற வைத்து அதிகாலை எழுந்து மாவை ஆட்டி மரத்தடியில் வடை கடை போடுவாங்களாம். பாட்டி வடை கடை போடுவதையும் வடை சுட்டு விக்கிறதையும் ஒரு காக்கா மரத்து மேலே இருந்து கவனித்து வந்துச்சாம். அந்த காக்கா இந்த பாட்டி கேட்டா வடை தரமாட்டாங்க. எப்படியாவது அந்த பாட்டிக்கிட்டு இருந்து வடைய திருடுடணும்னு நினைச்சுச்சா. அதுக்காக தினமும் மரத்துக்கு வந்து பாட்டி வடை சுடுறதை பார்த்துக்கிட்டே இருக்குமாம். பாட்டி அசந்தா வடைய தூக்கிடம்னு காக்கா பிளான் பண்ணுச்சாம். அப்படி இருக்கிறப்போ பாட்டி சுட்ட வடை எல்லாம் வித்து 3 வடை மட்டும் இருந்ததாம். பாட்டி அந்த வடை வித்துட்டா அந்த பணத்த வச்சு ஏதாவது சாப்பாடு பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த 3 வடைய சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம்னு இருந்தாங்களாம். அப்ப பாட்டிக்கு தாகம் எடுக்கா. வடையை ஒரு சின்ன இலை போட்டு மூடி வச்சிட்டு தண்ணி பிடிக்க போனாங்களாம். இது தான் சரியான நேரம்னு மரத்து மேலே காத்திருந்த காக்கா சட்டுன்னு கீழே பறந்து வந்து வடையை மூடி இருந்த இலையை தள்ளிவிட்டு ஒரு வடையை தூக்கிட்டு மரத்துக்கு மேலே போய் உக்காந்ததாம். பாட்டி தண்ணி பிடிச்சுட்டு வந்து வடையை பார்க்க வடை மூடி இருந்த இலை விலகி ஒரு வடையை காணாமாம். ஐயோ, வடை யார் எடுத்ததுன்னு சுத்தி முத்தி பார்க்க யாரும் இல்லையாம். யாரா இருக்கும்னு பாட்டி மேலே பார்க்க காக்கா வாயில் வடையை கவ்வியபடி மரத்து மேலே இருந்துச்சாம். உடனே பாட்டி திருட்டு காக்கா, நீ தா வடைய தூக்கிட்டு போயிட்டுயா? கேட்டா நானே கொடுத்து இருப்பே, பரவாயில்லை. நீ ஏங்கிட்ட இருந்து திருடன மாதிரி இந்த வடைய திருட யாராவது வரமாட்டாங்களான்னு பாட்டி சாபம் விட. அட, இது என்ன இந்த பாட்டி இப்படி சாபம் விடுதுன்னு காக்கா வேற மரத்துக்கு பறந்து போனதாம். கொஞ்ச தூரம் பறந்து போய் ஒரு மரத்துல உக்காந்ததாம். சரி, வடைய சாப்பிடலாம்னு காக்கா நினைக்க அங்கே ஒரு நரி வந்துச்சாம். பசியோட இருந்த நரி காக்காவ பார்த்துச்சாம். நரி பசிக்குது, எப்படியாவது பிளான் பண்ணி காக்கா கிட்ட இருந்து வடைய வாங்கிடணும்னு நினைச்சிச்சா. நரி, காக்கா ரொம்ப அழகா இருக்கே, ஓ பேரு என்னான்னு கேட்டுச்சா. உடனே காக்கா, நானே பாட்டி கிட்ட இருந்து வடைய திருடிக்கிட்டு வந்தா. ஏங்கிட்ட இருந்து இந்த நரி நயவஞ்சகமாக புடுங்க பாக்குதானு. காக்கா வடைய வாயில இருந்து காலுல வச்சிக்கிட்டு ஏ பேரு காக்கான்னு சொன்னதா. நரி பேர சொல்லற மாதிரி வடைய கீழே போடும் எடுத்துக்கலாம்னு பார்த்தா. புத்திசாலி காக்கா வடைய கால்ல வச்சிகிச்சே. சரி, வேற வழி பாப்போம்னு நரி காக்கா கிட்ட, காக்கா காக்கா, உனக்கு மரத்துல டபுள் பெட்ரூம் வீடும் கூடவே நீ குளிக்க நீச்சல் குளமும் கிடைச்சா எப்படி இருக்கும்னு கேட்டுச்சா. காக்கா, நல்லாதா இருக்கும். ஆனா எனக்கு எல்லாம் யாரு கொடுப்பாங்கன்னு கேட்டதாம். நரி, எங்க ஊரு குட்டிஸ் டிவின்னு ஒரு டிவி இருக்கு. அந்த டிவியில அழகா காக்கா காக்கான்னு கத்துற காக்காவுக்கு மரத்து மேல டபுள் பெட்ரூம் வீடு நீச்சல் குளத்தோட கட்டித்தராங்களாம். நான் பாத்திருக்கே, நீ ரொம்ப அழகா காக்கா காக்கான்னு கத்துற, நீ மட்டும் கலந்துகிட்டா உனக்குதா ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும்னு சொல்லா. காக்கா, எனக்கு கிடைக்குமான்னு கேட்க நரி, நிச்சயம் கிடைக்கும். அப்படி வீடு கிடைச்சா வீட்டுக்குள்ள போக வலது கால வைப்பியா இடது கால வைப்பியான்னு கேட்க காக்கா மெய் மறந்து வடை வச்சிருக்க கால தூக்கி இந்த கால வைப்பேன்னு சொல்லா. வடை கீழே விழ நரி வடைய எடுத்துக்கிட்டு போச்சா. காக்கா, ஐயோ, வடை போச்சேன்னு வருத்தப்பட்டுச்சா. குழந்தைகளே, நாம் ஒருத்தரை ஏமாத்த நினைத்தால் நம்மை ஒருத்தர் நிச்சயம் ஏமாத்துவாங்க. அதனால யாரையும் ஏமாத்தாதீங்க குட்டீஸ். கதை முடிஞ்சது. ஓகே, குட் நைட், டாட்டா, பை பாய்.